CSK vs MI நடந்த மேட்ச்ல MI தோல்வியை சந்திச்சாங்க. இதுக்கு என்ன காரணம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரோஹித் சர்மா 19 தடவை சேசிங் போது களத்துல அவர் இருந்துட்டாருன்னா தோல்வியே சந்திச்சது இல்ல. ஆனா CSK MI மேட்ச்ல அது முடிவுக்கு வந்தது. என்னதான் அந்த மேட்ச்ல தோல்வியை சந்தித்தாலும் ரோஹித் சர்மா தனியாளா இருந்து ஒன் மேன் ஆர்மியா போராடி இருந்தார் தான் சொல்லணும். தோனி ருத்ராஜ் கேப்டன்ஷிப்ல MI பட்டுப்பட்டுன்னு விழுந்திருந்துச்சு. ஆனா ரோஹித் சர்மா தனக்கு கிடைத்த பந்துகளை வேஸ்ட் பண்ணாம 11 4 5 6 63 பந்துல 105 ரன் அடித்தார். CSK எதிராக சதம் அடித்தவரும் இரண்டாவது மும்பை ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா T20ல 1000 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு, 500 6 அடித்த ஒரே ஒரு என்ற சாதனையை படைத்திருக்காரு. 12 வருஷம் கழிச்சு IPL செஞ்சுரி அடிக்கிறாரு. ஆனா ரோஹித் சர்மா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. ரோஹித் கூட ஒருத்த மட்டும் இருந்ததுனா கண்டிப்பா மேட்சை வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஒரு பிளேயரா அவரோட வேலையை முடிச்சிட்டாரு. ஆனா ஒரு தலைவனா அவர் வேலை முடியலன்னு வருத்தப்பட்டு நின்னு இருந்தாரு. வருத்தப்பட்டு இருக்கும்போது தோனி வந்து அவரை தட்டி கொடுத்தாரு. CSK கேப்டன் ருத்ராஜ் ரோஹித்தை பாராட்டிட்டு இருந்தாரு. சரி, நீங்க சொல்லுங்க, ரோஹித் சர்மாவோட போராட்டம் எப்படி இருந்துச்சு? ஒரு CSK ஃபேனா, ஒரு MI ஃபேனா, ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா இந்த மேட்சை நீங்க எப்படி பாத்தீங்க? உங்களோட கருத்துக்கள் உங்கள் வரவேற்கப்படும். நன்றி, வணக்கம்.